ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. இன்னும் நம்ம தயிர் சாதம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பொங்கின ரைஸ், இது ஒயிட் ரைஸு, அதை நம்ம எந்த பாத்திரத்தில் நம்ம தயிர் சாதம் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நம்ம பொங்கின ரைஸை வந்து நம்ம எடுக்கும்போது கட்டி கட்டியாக இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து துருவாகிட்டு இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிற அந்த பாத்திரத்தில் இந்த மாதிரி ஃபில் பண்ணி வைக்கணும். இந்த தயிர் சாதம் வந்து நம்ம இன்றைக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு இன்கேஸ் நாளைக்கு நம்ம ட்ராவல் ஏதாவது போகிறோம் அதே மாதிரி சுச்சுவேஷன் ஆகும்போது இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணி வச்சு க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது நாளைக்கு மத்தியானம் அல்லது எனி டைம் நம்ம சாப்பிடும்போது அது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்டான டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி தயிர் சாதம் நீங்கள் சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க, அப்படி சொல்லுவீங்க. பியூர் தயிர் சாதம் அந்த மாதிரி சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நம்ம ரைஸை வந்து அந்த பாத்திரத்தில் ஃபுல்லாக ஃபில் பண்ணுறோம். இப்போ இதில் காய்ச்ச பால் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ பால் வந்து தேவையான அளவு, அதாவது நம்ம பொங்கின அரிசி வச்சுருக்கோங்களா, அது வந்து எந்த அளவு ஃபுல்லாக டிப்பாகி அதாவது ஃபில்லாக இருக்குதோ அந்த அளவு நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், ரொம்பவே ஃபில் ஆகிடுச்சு. ஸோ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணுறோம். ஓகேவா? வேறு உப்போ வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேணாம். இந்த மாதிரி இது ஆட் பண்ணாலே போதும். அதாவது காய்ச்ச பால், தயிர் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி வச்சுட்டு அடுத்த நாள் நம்ம வந்து எடுத்து சாப்பிடும்போது அது பியூரான ஒரு தயிர் சாதமாக இருக்கும். அதுக்கு கூட ஊறுகாவோ அல்லது ஏதாச்சும் சைட் டிஷ் ஏதாச்சும் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை அப்படியே லெவல் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.